வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷார்ட்டா ஒரு வென்டிலேட்டர் போட்டா பேஷண்ட் இம்ப்ரூவ் ஆவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் எல்லா பொதுமக்களுக்கும் ஒரு கேள்வி இருக்கும். அதை பத்தின சின்ன ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் அது. ஸோ வென்டிலேட்டருங்கிறது செயற்கை சுவாசம். எந்தெந்த பேஷண்ட்ஸ்க்குலாம் யூசுவலா போடுவோம்னா, இருதய பாதிப்பு, அதனால நுரையீரல்ல நீர் கோக்குறது, இல்ல சளி பிடிச்சு லங்ஸ்ல ரொம்பவே ஆக்ஸிஜன் கம்மியா இருக்கிறது. 3வது பிரெயின் பாதிப்பு, ஏதாவது மூளை பாதிப்புனால சுயநினைவு கம்மியா இருந்து புரையேறுது. அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக வென்டிலேட்டர்ல போடுறது. ஸோ வென்டிலேட்டர்ல போட்டோம்னா, கண்டிப்பா இனிஷியலா சில மணி நேரங்களுக்கு தூக்க மருந்து, மயக்க மருந்து குடுத்து தான் பேஷண்ட்ஸ வச்சிருப்பாங்க. ஆனா, அ பொதுமக்கள் இந்த படங்கள் பார்த்து, சில வதந்திகள நம்பி என்ன நெனைப்பாங்கன்னா, வென்டிலேட்டர்ல போட்டு அசைவு இல்ல. பேஷண்ட்டுக்கு உயிர் இருக்கா என்னன்னே தெரியல. இதுலருந்து இம்ப்ரூவ் ஆறதுக்கான வாய்ப்புகள் ஆல்மோஸ்ட் இல்ல. சும்மா வச்சிருக்காங்க. அப்படிலாம் நெனைப்பாங்க. இது முற்றிலும் தவறானது. அறிவியல் வளர்ச்சியில வென்டிலேட்டர், ஐசியூல மிக மிக முக்கிய பங்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட்ல பார்த்துருப்பீங்க பேஷண்ட்ட. ரொம்ப ஆக்ஸிஜன் லெவல் கம்மியாகி ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நெறைய பேஷண்ட்டுக்கு வென்டிலேட்டர்ல போட்டு அவங்கள உயிர காப்பாத்தி இன்னுமுமே நல்லா இருக்க நெறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு மருத்துவரோ, மருத்துவ குழுவோ ஐசியூல இந்த பேஷண்ட்டுக்கு வென்டிலேட்டர் தேவைங்கும்போது, அதற்கான காரணத்த கேட்டு அறிஞ்சுக்கோங்க. அந்த வென்டிலேட்டர்ல போட்டு ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ் பொறுத்து டைம் குடுக்கறது தான் கரெக்ட்டான விஷயமா இருக்கும். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நுரையீரல்ல புண்ணு, சளி கட்டி அதனால வென்டிலேட்டர்ல போடும்போது, சுயநலம் நல்லா இருக்கு, ஆக்ஸிஜன் நல்லா தானே இருக்கு, அவசியம் வென்டிலேட்டர்ல போடணுமா? அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த கண்டிஷன் ஏஆர்டிஎஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு கட்டத்துல எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா நம்ம அந்த பேஷண்ட்டுக்கு செயற்கை சுவாசம் பொருத்தி நுரையீரலுக்கு ரெஸ்ட் குடுக்குறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ பேஷண்ட் ரெக்கவரி சான்சஸ் நல்லா இருக்கும். ஸோ வென்டிலேட்டர் தேவைப்படுற பேஷண்ட்டுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் வென்டிலேட்டர் போடுறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ பேஷண்ட் இம்ப்ரூவ் ஆறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்கும். இத பொதுமக்கள் புரிஞ்சுக்கிட்டு, தேவைப்படுற சமயத்துல செயற்கை சுவாசத்துக்கு ஒப்புதல் குடுக்கிறது நன்மையா இருக்கும். நன்றி, வணக்கம்.